தமிழ்நாட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்புக்குரிய விழா. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த விழாவை எதிர்பார்த்தார்கள். அந்த விழா இன்றைக்கு இனிதே நிறைவேறி இருக்குது. ஊர் கூடி தேர் இழுப்பார்கள். இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்கள் கூடி தலைவர் தளபதியை தமிழக முதல்வராக்கி இருக்கிறார்கள். அந்த விழா தான் இன்றைய விழா. இன்றைய இந்த பதவியேற்பு நிகழ்ச்சிங்கிறது தளபதி அடிக்கடி சொல்லுவாரு, நமக்கான ரயில் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். கிடைச்ச ட்ரெயின்ல ஏறி கிடைத்த ஸ்டேஷன்ல இறங்குறது நம்ம நோக்கமா இருக்கக்கூடாது. நமக்கான ரயில் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும்னு அப்படி தளபதி அவர் இந்த மக்களுக்கு சேவை செய்ய முதல்வர்ங்கிற ரயிலுக்காக காத்திருந்தார். அந்த முதல்வர்ங்கிற ரயிலை கொண்டு வந்து மக்களே நிறுத்தி இருக்கிறாங்க. ஆமா, கஷ்டப்பட்டாதானே ரொம்ப சிறப்பா இருக்கும். அவர் ஒரு உழைப்பாளி. அதனால வலிய உழைப்பை கொடுத்துதான் அவர் எளிய மக்களுக்கான தலைவராக தன்னை இன்னைக்கு முன்னிறுத்தி இருக்கிறாரு. அவர் நல்லது செய்யணும்னு வர்றாருங்கிறதே அவரை தடை போடுவதன் மூலமாக தெரிய வருது. அந்த தடை, அதை உடை, அது தளபதியோடைய படை. அதுதான் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு சவால் நிறைந்ததுதான். கடந்த 5 ஆண்டு, அதற்கு முன்னதாக ஒரு 10 ஆண்டுகள் மாறி மாறி இந்த திராவிட இயக்கங்கள் 50 ஆண்டுகள் ஆண்டதுல, குறிப்பா அந்த கடந்த 15 ஆண்டுகள் ஒரு 10 லட்சம் கோடி ரூபாயை தமிழகத்தின் நிதிச்சுமையில கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதற்கான வட்டியே பெரிய அளவுல இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது வெற்று அறிக்கைகளை கொடுத்துட்டு, வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாம போன அரசுக்கு மத்தியில ஒரு சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. வெள்ளை அறிக்கை தருவேன்னு சொன்னது காரணம் அதுதான். ஏன்னா இன்றைய பொருளாதார நிலை, தமிழக அரசின் நிதி நிலைமை என்னங்கிறது மக்களுக்கு தெரியணும். கடன் வாங்கி நம்ம வீட்டுல கூட ஒரு விசேஷத்தை ஆடம்பரமா செய்ய மாட்டோம். அதை வேண்டாம்னு சொல்லுவோம். அப்ப கடன் வாங்கி இலவசங்களையோ கடன் வாங்கி சலுகைகளோ கொடுக்கறத அந்த மக்கள் விரும்பல. நல்ல நிர்வாகம் தான் தேவைன்னு நினைக்கிறாங்கிறத தான் இன்னைக்கு தளபதி அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு. நாட்டின் நிதி நிலையை உங்கள்கிட்ட வெள்ளை அறிக்கை மூலம் தெரிவிப்பேன்னு. ஆனா சொன்ன வாக்குறுதியை காப்பவர் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா மின் கட்டணம் இலவசத்தை அறிவிச்சிருக்கிறாரு. அதே போல பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய நாச்சியார் படை மற்றும் போதை ஒழிப்பு அதற்கான குழு, இது 3 அமைப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. உடனடியாக அந்த பணிகளுக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டார். நாளையே அந்த பணி தொடங்கும். அதனால தளபதினாலே தரவெடி தான். தொடர்ந்து எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சவாலாக இருப்பார். இருவரும் திராவிட கட்சிகள் இப்ப எங்க இருக்கு? களத்திலேயே இல்லையே. அதனாலதான் இருவரும் ஒன்னு சேர்ந்தாங்க. 2 பேரும் ஒன்னு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிற முயற்சி எடுத்தது எதனால? தங்களுடைய தோல்வி பயத்தினால. இவர் வந்துடக்கூடாது தானே. அடுத்து ஒரு யுகம் தளபதி யுகம்.